Okay guys, I am back with another video. Finally I am back to my location. So ஊட்டில இருந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு நான் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணதும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ரோட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை எடிட் பண்ணிவிட்டு ஒரு விலாகாவோ இல்லை 2 விலாகாவோ போடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோன்றது வரும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் அந்த வீடியோன்றது எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தளபதி 63ோட ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ். தளபதி அதில் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த இமேஜஸ் போடுறது எந்த தப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க 2 இமேஜஸ். யாரோ தளபதி ஃபேன் தான். தூரத்துலேருந்து ஒரு ஃபென்ஸுக்கு அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட கார் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் ஃபென்ஸ்லேருந்து ஒரு தளபதி ஃபேன் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே தளபதி கார் நிற்குதா. அவரோட மைண்டில் என்ன ஒரு விஷயம் ஓடும், ஐயோ கார்லேருந்து தளபதி இறங்கக்கூடாதா, நம்ம பார்க்கக்கூடாதா தளபதி இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அந்த இமேஜ் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா நமக்கும் வந்துட்டு தான் இருக்குது. தளபதி அந்த காரில் இருக்காரா, கேரவனில் இருக்காரா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரா அவர் உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை தளபதியை எதுவும் இமேஜ் எடுக்காமல் போட்டிருக்காங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தளபதி கேட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரும் அந்த லொக்கேஷனில் போயிட்டு எடுத்திருக்காங்க. இது காலேஜ் லொக்கேஷனா இல்லை இவிபியில் எடுத்திருக்காங்களான்னு தான் தெரியல கன்ஃபார்மாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா. எஸ், நேற்று நான் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ் பார்த்தீங்கன்னா தளபதி பற்றி ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அவர்கள்கிட்ட இந்த சினிமா விகடன் சேனலில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா சொல்லுவாங்க, சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தளபதி பேசின ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவும் சொல்லுவாங்க. ஸோ தளபதியை பிடிக்காத ஒரு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சினி இண்டஸ்ட்ரியில் மேபி இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தளபதி பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோவில் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, இன்னொருத்தர் டீக்ரேட் பண்ணி பேசுகிறது எப்போவுமே நம்ம தளபதி கிட்ட கிடையாது. அது ஒரு நல்ல கேரக்டர் நம்ம தளபதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரிகார்டிங் தளபதி அண்ட் தனுஷ், 2 பேருக்கும் ஒரு சேம் சிமிலாரிட்டின்றது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி தெரியும் தனுஷ் அண்ட் நம்ம தளபதி 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தனுஷ் வந்து பேசியிருப்பார். ஸோ நம்ம தளபதி ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், என்னை விட நிறைய சிறந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தனுஷை சொல்லுவார். ஸோ தனுஷ் அண்ட் நம்ம தளபதி கையில் சேம் பேண்டும் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம தளபதி 63ல் நடிச்சிட்டு இருக்கார். அட் த சேம் டைம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் துரை செந்தில்குமார், எஸ், அவரோட டைரக்ஷனில் ஒரு படம்ன்றதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்புறம் இது 2த்துல சிமிலாரிட்டி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த SRM யூனிவர்சிட்டியில் நம்ம தளபதியை ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய வீடியோஸ்ன்றது வந்தது. அதில் ஒரு மாதிரி ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம தளபதி இருப்பார். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சேம் இதே ஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் 2 இமேஜஸ் பாருங்கள், பக்காவாக சேம் ஷர்ட் தான் 2 பேர்கிட்டும் இருக்குது. இது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி ஷர்ட் 2 பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மேபி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளிக்காட்டுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தளபதி ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் பேசிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடந்துட்டு இருக்கு. தனுஷ் ஃபேன்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, 2 பேர் சேம் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் எ ஸ்மால் சிமிலாரிட்டி பிட்வீன் தனுஷ் அண்ட் தளபதி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இதுலேருந்தே நமக்கு கிளியராக புரிய வருது. ஸோ தட்ஸ் அன் அப்டேட் கைஸ். அண்ட் என்னோட ஆல்பம் சாங் பற்றி சொல்கிறேன், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ரஃப் ப்ரோமோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினச்சதை விட ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். நான் ஊட்டிக்கு போனது அவங்க இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.